அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காத்தால பத்திரிக்கை பார்த்தேன். நம்ம தொழில தானே, ஜேர்னலிஸ்ட் 2 பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்திரசூடு, அது ஒரு செய்தி, தலைப்புச் செய்தி. இன்னொன்று, சரத்பவார், மகாராஷ்டிரத்தில் இருக்கிற அரசியல்வாதி, அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. பட் நம்ம ரிட்டையர் ஆக முடியாது. நரசையார் ஒரு எழுத்தாளர், கடலூரில் புத்தகம் எழுதியிருக்காரு. அவர் பார்க்க போனேன் போன வாரம். பேசிட்டு இருந்தேன். அவர் நேவியில் இருந்தவர், இந்தியன் நேவியில் இருந்தவர். வயசு 92. அவர்கிட்ட கேட்டேன், இப்படி ஹெல்த் இஷ்யூ தான் இருக்கா? 90 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்னாரு. நமக்கு அப்படி இல்லை, ஏற்பட்ட பிரச்சனை இருக்கு. ஒன்று சொன்னார், ஒன்ஸ் சீமேன் ஆல்வேஸ் சீமேன் அப்படின்னாரு. நம்ம சொல்லிக்கலாம், ஒன்ஸ் சங்கி ஆல்வேஸ் சங்கி. சில பயணங்கள், சில பதிவுகள் புத்தகம் எழுதினேன். எழுதும்போது ஹேமா தான் கூட இருந்தாங்க. ஏவந்தமா அவங்க சிறப்பையும் சேர்த்து சொல்லணும். எப்படின்னா நம்ம டிக்ளேர் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்க எழுதுவாங்க. நான் செவத்தை பார்த்து பேசிட்டே இருப்பேன். இவங்க எழுதுறாங்களா எழுதாதுக்கு நான் கற்பனை உலகத்தில் நான் இருப்பேன். திரும்பி நம்ம எழுதிட்டு இருப்பாங்க. என்னடா தப்பா ஏதாவது சொல்லிட்டோமான்னு சொல்லிட்டு, ஏமா அழுவான்னு கேட்டா, குஞ்சம்மா பாட்டு செத்து போயிட்டால அறியுமா. அந்த கட்டத்தில் குஞ்சம்மா பாட்டு செத்து போயிருப்பாங்க. நமக்கு பற்றி கவலை இல்லை, நான் ஸ்வீட்டாக சுத்தா இருப்பாங்க. அவங்க நின்று அழுதுட்டு அப்புறம் தான் வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு அவங்களுக்கு. இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்போது அப்புறம் கேட்பாங்க, இது அப்பயே சொல்ல புக்கில் சேர்த்துருப்பாங்க. கவலைப்படாத, விட்டு போன விஷயங்கள் புக்கு போடலாம், அதுல முழு உரிமை உனக்கு தான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்றது, 1973 RSS சேர்ந்தேன். அடையாள சாக்கா வாசுன்னு ஒருத்தர், அவர் தான் நடத்தினாரு. நான் கூட இருந்தேன். மாம்பழ வாசு மாம்பழ சாகர் நடத்துவார், அடையாள வாசு அடையாள சாகர் நடத்துவார், குருமூர்த்தி மத்தியானம் மயிலாப்பூர் நடத்துவார். அப்போ நம்ம இந்து முன்னணி ராமகோபால் இருக்காரு, கோபால்ஜின்னு கூப்பிடுவாரு. அவர் தான் பிராந்த பிரச்சாரக். அவர் வர போறான்னு சொல்லிட்டாங்க. உடனே ஃபுல் ஸ்ட்ரென்த் காட்டி ஆகணும், சாகலாம். அவர் கேள்வி கேட்பாரு. பசங்க ரெடி பண்ணிட்டேன், கேள்வி பதில் நானே தயாரித்து சொல்லி வச்சிட்டேன் பசங்கள்கிட்ட. எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன். அவர் வந்துட்டாரு, சாகம் நடக்குது. முடியும் போது கேட்குறாரு, கடைசி உட்காந்து ரவுண்டாக உட்காந்து பேசுவோம் இல்லையா, இப்போ கேட்குறாரு, எதுக்காக நீ RSS சேர்ந்தாரு? ரொம்ப சொல்லி வச்சிருங்க, தேசபக்தி என்றாங்க. வந்து பாரதியாரை படிக்க எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன். ரவுண்டு வந்தா சீக்கிரம் ஒருத்தன் கோட்டூருக்கு போய் அவன் கோட்டூரான்னு கூப்பிடுவோம். வேணா சொல்லிட்டான், நம்மளவாள் இங்கே தான் இருக்கா அப்படின்ட்டு. அவர் முடிஞ்ச மாதிரி போச்சு. சார் அவரை இன்னைக்கே முடிந்தது. ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனோம். அவர் ஒன்றும் பேசல, கூட நான் போறேன். கையில் வரும்போது என்னை கேட்டார், ஏன்னா நாங்கள் இந்துக்கள் சங்கம் வச்சேன், நீ பிராமணர்கள் சங்கம் வைக்கிறேன். நான் சொன்னேன், கொள்கை முக்கியம் இல்லை, கூட்டம் தான் முக்கியம். கூட்டத்தை சேர்த்துட்டா கொள்கை உண்டாக்கலாம், வெறும் கொள்கை வச்சுதான் செய்ய கேட்டேன். பாயபார் முஸ்லீம் ஏதாவது கேள்வி கேட்கறாங்கன்னா எல்லாம் வந்துடுறான், நம்ம வரமாட்டேன்றான், இவனை முதல்ல சேர்க்கணும் அப்படின்னு ஒன்று யோசிச்சாரு. அந்த கையில் எச்ச கையை அலம்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணாரு. நீ தலைவனா வருவடா, பெரிய பெரிய ஆயிட்டேன், இன்னும் தலைவன் ஆகல, அது இங்க நல்ல தேர்தல் தலைவர் நம்மள என்ன ஆக்கலாம் ஆசான்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டாங்க.
குறிப்பாக ராதா மட்டுமில்ல, ஏமா மட்டுமல்ல, மீனாட்சி செய்தர் கூட இந்த நல்ல நேரத்துல சனாதன புயல் அப்படின்னு பட்டம் நான் சனாதன புயல் தெரியுதானம்மா? வச்சிருந்தேன், பசி நேரம் குறைச்சிட்டேன். இந்த 75 வருடங்களில் என்ன நேர்ந்திருக்கிறது, என்ன சேர்ந்திருக்கிறது? கொஞ்சம் வசதி, கொஞ்சம் பிராபல்யம், கொஞ்சம் கூட்டம், கொஞ்சம் கவனிப்பு, இதெல்லாம் சேர்ந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் நிறைய வியாதி, நிறைய மருந்து என்று இருக்கிறது. எது இருந்தால் என்ன? The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. Robert Frost, I'm a clear சோழனா இல்லை, அவன் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்த அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. சோழனா வழிதான் அவங்க ஆங்கில ஆசான். நன்றி, வணக்கம்.